அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு புது மோட்டிவேஷனல் ஸ்டோரியோட வந்திருக்கேன். இந்த ஸ்டோரி நம்ம சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஸ்டோரி தான், பட் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியாத ஸ்டோரி. அதை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்திருக்கேன். ஒரு காடு இருக்குது. அந்த காட்டில் ஒரு பறவை ஒரு நாள் பாட்டு பாட ஆரம்பிக்குது. அந்த பறவையோட பேர் நைட்டேங்கல். இந்த நைட்டேங்கல் பறவை பாட்டு பாட ஆரம்பித்த உடனே அந்த காட்டு விலங்குகள் எல்லோருக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆனால் அதில் ஒரே ஒரு தவக்கலை மட்டும் அந்த பறவைக்கிட்ட உன்னோட பாட்டு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பொறாமையில் சொல்லுது. ஆனால் அந்த தவக்கலையும் பாட்டு பாடும், ஆனால் ரொம்ப கேவலமாக பாடும்னு அதுக்கு தெரியாது. அந்த தவக்கில் அது நல்லா பாடும்னு நினச்சி எல்லாருக்கிட்டையும் சீன் போட்டு பேசிகிட்டு இருக்கும். அது டெய்லி பாடிக்கிட்டே இருக்கும். ஆனால் அங்கே சுற்றி இருக்கிற விலங்குகளுக்கு அந்த தவக்கில் பாடுறது பிடிக்கவே பிடிக்காது. அந்த பறவை ரொம்ப நல்லா பாடுறதை பார்த்து அந்த விலங்குகள் எல்லாம் அதை பாராட்டின உடனே இந்த தவக்கிலுக்கு ரொம்ப பொறாமை ஆகி அந்த நைட்டேங்கல் பறவை கிட்ட, நீ ஒழுங்காகவே பாடல, நீ நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும், என்கிட்ட ப்ராக்டிஸ் எடுத்துக்கோ, அப்போ தான் உன்னால் இன்னும் நல்லா பாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதுக்கு அந்த நைட்டேங்கல் பறவையும், அப்படியா, நான் ஒழுங்காக பாடலையா, நான் உங்ககிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தவக்கலைக்கிட்ட ட்ரைனிங் எடுக்குது. அந்த தவக்கில் தினம் அந்த நைட்டேங்கலை பாட சொல்லி அதுதான் ப்ராக்டிஸ்னு சொல்லுது. அந்த நைட்டேங்கல் டெய்லி பாடிக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் அந்த நைட்டேங்கல் பாடும்போது விலங்குகளை கூப்பிட்டு அந்த விலங்குகளுக்கு ஒரு ஷோ மாதிரி நடத்தி அதுலேருந்து காசும் சம்பாதிக்குது. இந்த தவக்கில் இவ்வளோ பண்ணதுக்கப்புறம் கடைசியில் அந்த நைட்டேங்கல் பாடி தொண்டை வறண்டு போய் அது உடம்பு சரியில்லாமல் போனால் கூட அந்த தவக்கில் நீ பாடணும்னு சொல்லி அதை வற்புறுத்தி பாட வச்சு கடைசியில் பாடி அந்த நைட்டேங்கல் ஒரு சமயம் பாட முடியாமல் ரொம்ப இழுத்து பாடும்போது அதோடைய நரம்பு வெடித்து அது இறந்து போயிடுது. ஆனால் இதில் நைட்டேங்கல் மேலே தப்பா தவக்கில் மேலே தப்பா நைட்டேங்கல் இறந்ததுக்கு? நீங்கள்லாம் என்ன சொல்வீங்க? தவக்கில் மேலே தான் தப்பு, தவக்கில் தானே ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லி நைட்டேங்கலை பாட வச்சு இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் சொல்வீங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. இதுக்கெலாம் காரணம் அந்த நைட்டேங்கல் தான். அந்த நைட்டேங்கல் அதுக்கு அது பாடுறது நல்லது, அது நல்லா தான் பாடுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருந்திருந்தா ஏன் அது இந்த தவக்கில் கூட ப்ராக்டிஸ்க்கு போகணும்? அந்த தவக்கில் என்ன தான் கேவலமாக பாடினாலும் அது நல்லா பாடுறதா தானே செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. அப்படி நல்லா பாடாதே அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் போது இந்த நைட்டேங்கல் அவ்வளோ நல்லா பாடுறதை பார்த்து எல்லாரும் பாராட்டியும் அது நான் ஒழுங்காக பாடலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லாமல் அது அதோடைய திறமையை இல்லைன்னு சொல்லி நம்பி அது ப்ராக்டிஸ்க்கு போனது அது தப்பு தான். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு என்ன விஷயமா இருந்தாலும் நீங்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோடு இருக்கணும். உங்ககிட்ட ஒன்று இல்லைன்னு மற்றவங்க சொன்னால் கூட, இல்லை என்னால் அதை செய்ய முடியும், என்கிட்ட அது இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பணும். நீங்கள் உங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வச்சாதான் உங்களால் உங்களுடைய லைஃப்பில் சக்சீட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.